ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். சகருக்கு குழம்பு இல்லை, அதனால் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், புளி ஓகே, ஒரு 50 கிராம் புளி வரும். ஓகேவா? இப்போ நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம். நமக்கு சீக்கிரம் புளி ஊறணும் அப்படின்னா கொஞ்சமாக வெந்நி போட்டு அந்த வெண்ணில் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா உடனே புளியை கரைச்சிடலாம். இப்போ புளியை கரைச்சிடுவோம். சரியா? புளி கருப்பு புளி, கொஞ்சம் நாளாச்சு புளி வாங்கி. அதான் இப்போ தேங்காய் எடுத்தாச்சு. பாருங்கள், தேங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். இருக்குல்ல, ஒரு பாதி இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீ அடுத்தது வெங்காயம். பார்த்தீங்களா, இதுதான் வெங்காயம். எங்கள் வீட்டில் வெங்காயம் இல்லை, மல்லி இலையே பக்கத்து வீட்டில் வாங்கினேன். சரி, இருக்கிற வெங்காயத்தை போடுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். அதாவது அரைக்கணும் மெதுவாக, சும்மா ஒரு ரெண்டு பல்லு மட்டும் போட்டுக்கேன். இந்த பாருங்கள், இந்த வெங்காயத்தை தாளிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு 2 சுற்று ரிவர்ஸில் சுற்றி எடுத்துக்கிடுவோம். இந்த பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அது தாளிக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த வெங்காயத்தோடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வெங்காயம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அதை பண்ண தெரியல. வெங்காயத்தோடு தேங்காய் போட்டு அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்ம எப்போவுமே தேங்காய் அரைக்கும்போது, மீன் குழம்புக்கு தேங்காய் அரைக்கும்போது 2 வெங்காயம் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையை பார்த்து நான் டயர்டாகி போயிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு வேலை பார்த்து. கொஞ்சம் பால் சர்பத்து கொஞ்சம் போட்டு குடிச்சுக்கிடுவோம். இது சர்பத்து கூலிங், கொஞ்சம் வெக்கையாக இருக்கு இல்லையா, சர்பத்தை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு மூடி வச்சிடுவோம். இதோட கொஞ்சம் பால் சேர்த்துக்குருவோம். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கலக்கிடுவோம். இதுக்கு நம்ம ஜீனி போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஏன்னா சர்பத்தே இனிப்பு தான். இனிப்பு இருக்கான்னு பார்த்துக்குருவோம். சூப்பர். இதோட கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் சப்ஜா விதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எடுத்துக்கிடுவோம். ஒரு 4 தக்காளி போட்டாலே போதும். 4 தக்காளி இல்லை, நாட்டு தக்காளி இருந்தால் ஒரு 3 தக்காளி போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு தக்காளி இல்லை, இது உங்களுக்கே தெரியும், ஒட்டு தக்காளி தான், அவ்வளோ புளிப்பு இருக்காது. 4 தக்காளி போடுறது, 4 தக்காளி 3 தக்காளி போட்டாலே போதும். நான் ஏன் இத்தனை தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா, இல்லை பாதி தக்காளி கொஞ்சம் அடியாக இருக்குது. அப்போ அதை நம்ம கட் பண்ணி போட்டுவோம். ஏன்னா இப்போ தக்காளி விட கம்மி தான் இருந்தாலும் எத்தனையோ பேர் இதுவும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஏன்னா நம்ம பாதி வெட்டி போட்டுருவோம். இதான் மிளகாய் பாருங்கள், பச்சை மிளகாய் தான் பழுத்துருச்சு, அதுவும் வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை மிளகாய் பழுத்தாலும் பரவாயில்ல குழம்புல போட போகிறோம். பார்த்துங்க, இவ்வளோ தான். இப்போ நான் தக்காளி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகாயை கீறி வச்சுருப்பேன், நான் பார்த்தா தெரியும். இந்த தக்காளி நான் எதுக்கு வச்சுக்கேன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே
நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பிசைஞ்சு விட்டுருவேன். தக்காளி வந்து அந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அடுத்தது மசால் பொடி ஒரு 3 ஸ்பூன். 1 2 3 ஸ்பூன். எங்களுக்கு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்து கூட போட்டுக்கோங்க. மசால் பொடி வந்து நான் வந்து அந்த தண்ணியிலே போட்டேன். புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலே போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டுக்கிறோம், மசால் பொடி போட்டுக்கோம். இதை நல்லா அந்த மசால் பொடியும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நம்ம இன்னும் என்ன போட போகிறோம்னா, இந்த மல்லி இலை இது பாருங்க, இந்த மல்லி இலையும் இந்த மசால் பொடி வழியாக இந்த மசால் தண்ணியோடய கலந்துக்குங்க அப்படி நல்லா. ஏன்னா இப்படி தான் முன்ன வந்து எங்கள் பாட்டிவங்களாம் குழம்பு வைப்பாங்க. ஓகே, வச்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம தாளிக்கிறதை பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஆயில் நிறையா சேர்ப்பாங்க, ஒரு சில பேர் ஆயில் கம்மியாக சேர்ப்பாங்க. அடுத்தது எண்ணெய் காஞ்சிச்சு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குருவோம். அடுத்தது மல்லி இலை போடுவோம். கழுவி வச்சு போட்டாச்சு. அதுக்கடுத்தது பச்சை மிளகாய். வெங்காயம் போடவில்லை. வெங்காயம் போட மறந்துட்டேன் ஆர்வத்தில். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ அந்த வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய் இது. அடுத்தது நம்ம போட போகிறது தக்காளி. தக்காளி போட்டாச்சு. இந்த தக்காளியோடு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம். நாங்கள் உரப்பு அதிகமாக சேர்க்க மாட்டோம், அதனால் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் உரப்பு எப்படி சாப்பிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், கல் உப்பு. இது தாங்க மீன். இந்த மீன் தான் இப்போ நம்ம வைக்கிறோம்.
சில மாதிரி கல் உப்பு தக்காளி போட்டோம்னா அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். எந்த அளவுக்கு அது வதங்குதோ அந்த நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க வெங்காயம். இது நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மசால் பொடி இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சும்மா கொஞ்சோட. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் வந்து மீனுக்கு வந்து கருவேப்பிலை போட மாட்டேங்க. கருவேப்பிலை போட்டோம்னா புளிக்குழம்பு வாடை மாதிரி வரும். மீன் குழம்பு வாடை போய் புளிக்குழம்பு வாடை வந்துடும். அதுக்காக கருவேப்பிலை போட மாட்டேன். சில பேர் கடுகு போட்டு தாளிப்பாங்க, கடுகு போட மாட்டேன். அப்படியே தூக்கி இதை ஊற்றிடுவோம். புளி கருப்பாக இருந்ததுனால கொஞ்சம் கலர் இல்லாமல் தெரியுது. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. உப்பு ஒரு பால் சரியாக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் ஊற்றிட்டோம். தேங்காயை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம் 5 நிமிஷம் கழிச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மீனை போடுவோம். மீன் போட்டாச்சு. நீ அடுத்து அடிக்கடி கிண்டக்கூடாது, கிண்டா மீன் உடஞ்சி போயிடும். இப்போ மூடி வச்சுக்குவோம். மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீன் மூடி வச்சோம்னா இப்போ வந்து மீன் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
பார்த்தீங்களா வெந்துருச்சு. ஏன்னா இன்னும் இதுக்கு மேலே நம்ம கரண்டி விட்டோம்னா உடஞ்சி போயிடும். இப்படியே ஆஃப் பண்ணி போடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து ஓப்பன் பண்ணி சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். ஆஃப் பண்ணிட்டேன், மூடி வச்சுருவோம். பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குதா, நல்லா இருக்குதா? இப்போ வந்து நம்ம கஞ்சி குடிப்போம். கஞ்சிக்கு என்ன தேடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டுபிடிச்சிட்டேன். இதைத்தான் நான் இப்போ தேடினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம இதுக்கு மேலே இருந்தோம்னா அப்புறம் மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். மீன் கருவாடாயிரும். இப்போ நம்ம கஞ்சி குடிப்போம். ஹாய், இப்போ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழம்பு வச்சுருக்கேன். பார்ப்போமா, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நான் எப்படி வச்சுருக்கேன் நீங்களும் சொல்லுங்கள், கமெண்ட்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி குழம்பு வைப்பீங்க, இப்படி தான் குழம்பு வைப்பீங்க, கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா மண்டை, எனக்கு மீன் மண்டை பிடிக்கும். பார்த்தீங்களா, டேஸ்ட் பார்ப்போம். கஞ்சி குடிப்போம். சுடுது. ஒன்று சூப்பர், வேறு லெவல், நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிக்குதான்றதை சொல்லுங்கள். சரியா? ஓகே, பாய். சோறு ஆக்கியிருப்போம். சகர் நைட்டில் சோறு ஆக்கணுங்கிறதுனால தான் இப்போ இருக்கிற பழைய சோறு சாப்பிட்ருப்போம். நைட் நோம்பு வைக்கிறதுனால 3 மணிக்கு சாரி 3 மணிக்கு கழிச்சு சோறு ஆக்கிடுவோம். ஓகே, வாய் வளருது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் குழம்பு வச்சு வச்சுருக்கேன். நீ 3 மணிக்கு கழிச்சு சமையல் பண்ணணும். சோறு மட்டும் வச்சுக்கிடுவோம், அவ்வளோதான். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் நைட்.